ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாள் காலை வேளையிலுமா கூட நம்ம எல்லோரும் அவரை சேர்ந்து துதிக்க சோதரிக்க தேவன் தாமி கிருபை செய்திருக்கிறனால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது பார்த்து கொண்டு இருக்கிறதான குடும்பத்தாருக்கும் புதிதாக ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்னால் மெசையா வர்ஷிப் சென்டர் இப்படியாக சபையின் சார்பில் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த காலை வேளையிலுமா கூட ஜெபத்தோடு கூட நாம் இப்படியாக இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு விஷயம் நம்ம யாருமா கூட இருக்கின்ற இடத்துல நீங்கள் எழுந்து நின்று கூட ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மதிலார் சகோதரர் லூயிஸ் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தையுமாக ஏறெடுக்கத்தக்கதாக ஏற்கின்ற வேலையிலே தேவனுடைய நாமம் முற்றிலுமாக மகிமைப்படட்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாரும் கண்களை மூடலாம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடும்படி ஒவ்வொரு உள்ளத்தையும் திறந்து கொடுத்து எந்த ஒரு உலகத்தின் சிந்தனை நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாரும் கண்களை மூடலாம். துதிகளின் வாசல் செய்கின்ற கர்த்தாவே, மன்னனிடம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, கிருபை நிறைந்தவரே, மாசற்ற தேவனே, வல்லம் நிறைந்த தேவனே, மக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆதியும் அந்தமமா இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் உமேகமா இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ராஜா, கர்த்தாவே, இந்த காலை வேலையிலுமாக ஆண்டவரே எங்களை ஒரு சபையாய் நீர் ஒன்று கூட்டின கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம். ராஜா, கர்த்தாவே, இதோ நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம் அப்பா வெகு தூரத்திலே இருந்து இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களை முற்றிலுமா ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம். ராஜா, கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினால் நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு தேவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடி வரை ஆண்டவரே தெய்வீக பிரசன்னம் இருக்கணும்பா. எங்களுக்குள்ளே இருக்கின்ற எல்லா விதமான மாம்ச ரீதியான காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். மாம்ச ரீதியான சிந்தனைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யப்பா. முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. தேவனா கர்த்தர் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே என் தேவனிடத்தில் நாங்கள் கேட்கின்ற எல்லா விதமான பாவ அறிக்கைக்கும் என் தேவன் நீர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ நாங்கள் நிற்கின்ற இடத்திலும் ஆண்டவரே பரிசுத்தத்தின் பிள்ளையா நிற்க எங்களை நீர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்க கிருபைக்காக நன்றிப்பா. நாங்கள் பாவ அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறப்பா. இப்பொழுதே நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா விதமான பாவங்களை குற்றங்களை எங்களை மன்னித்தாண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்தமுள்ள ஆராதனையா நீர் மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சபையார் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்துல கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எப்படிப்பட்ட திசையில் போய்கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே அப்பா எல்லா விதமான காரியத்திலும் ஆண்டவரே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவரே. இதோ உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லியிருக்குதுப்பா. அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரே இதோ உங்களுடைய திட்டம் என்ன என்பதை, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை மனுஷரால் யாராலும் அறிய முடியாதுப்பா. கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன்றாட்டு ஜெபம் மாத்திரம் எங்களால் ஏறெடுக்க முடியும்ப்பா. அப்பா, எல்லாவற்றுக்கும் என் தேவனா கர்த்தர் நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. இதோ முக்கியமாக ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே இதோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு பாகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் ஆண்டவரே ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திரத்திலும் அப்பா இதோ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் புசிக்க போகின்ற அந்த நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அது ருசிகரமான வார்த்தையை நாங்கள் புசிக்கத்தக்கதாக ஆண்டவரே அது எங்களுக்குள்ளே ஆண்டவரே அது பரிசுத்தத்தை அதிகரிக்கத்தக்கதாக ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நிமித்த ஆண்டவரே இதோ நீர் பேச போகின்ற கிருபைக்காக நன்றிப்பா. தொடர்ந்து உங்களுடைய தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தொடக்கம் முதல் முடிவரை எங்களை நீ முற்றிலுமாக வழிநடத்த போகிறீர். துதி கன மகிமை எல்லாற்றும் கேட்டு எடுக்கிறோம். ரட்சகர மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Praise Lord. Shabbat Shalom. இந்த அருமையான நாளிலே தேவனுடைய சமூகத்திலே சங்கீதம் 57 3 வசனங்கள் 9 11 படிக்கலாம். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானம் பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. I will praise you, O Lord.
among the nations. I will sing of you among the peoples. For great is your love, reaching to the heavens. Your faithfulness reaches to the skies. Be exalted, O God, above the heavens. Let your glory be over all the earth. அந்த காலை வேளையிலும் நம்மை நாமே தாழ்ந்து தேவனுடைய சமூகத்திலே, இந்த உலகம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நேசர் உண்டு. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர், எல்லா காண்கின்ற தேவன், எல்லாமே பார்க்கின்ற தேவன், எல்லாம் அறிந்த தேவன். இந்த காலை வேளையில் நாம் இருக்கிற நிலைமையில நம் தேவன் எல்லாம் பார்க்கின்றார். எனக்கு ஒரு நேசர் உண்டு. உரிமையோடு அதிகாரத்தோடு சந்தோஷமாக நம் இந்த பாடலை பாடுவோம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சத்தமாக, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டை நிழலில், செட்டை நிழலில் ஆறுதலே, அவர் செட்டை மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டை நிழலில் ஆறுதலே, அவர் செட்டை மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டை நிழலில் ஆறுதலே, அவர் செட்டை மறைவில் ஆரோக்கியமே. அன்பாக சொல்வோம், உறுதியோடு சொல்வோம், நம்பிக்கையோடு சொல்வோம். அவர் செட்டை மறைவில் ஆரோக்கியமே, அவர் செட்டை நிழலில் ஆறுதல். கவலைப்படாதே சகோதர சகோதரி, தேவன் செட்டை உனக்கு எல்லா ஆறுதலும், எல்லாம் ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, நன்றி சுவாமி. ஆறுதலே, அவர் செட்டை மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார்.
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கரங்களை உற்சாகமாய் தட்டி நன்றி சொல்வோமா? இந்த நாளிலே அவர் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். நம் ராஜாதி ராஜா இயேசு ஒருவரே. என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் தயங்காதபடி துதியோட வல்லமையும் தேவனுடைய பிரசன்னத்திலும் அவருடைய வார்த்தையிலே நாம் ஓயாமல் துதித்து கொண்டே இருப்போம், துதித்து கொண்டே இருப்போம், துதித்து கொண்டே இருப்போம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா நின்று நல்லா கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் பாடுவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீங்க கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புதுகளை தருவார், கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புதுகளை தருவார். கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீங்க கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். அதை நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். அதை நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், நம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. நீங்கள் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஹோசன்னா
Hosanna, 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 என்றும் Hosanna, 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 பாடு Hosanna, 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 என்றும் Hosanna, Hosanna, Hosanna. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், நம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். பரங்களை கட்டி துதித்துக் கொள்கிறேன், பரங்களை கட்டி துதித்துக் கொள்கிறேன். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், நம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஹோசன்னா, 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 என்றும் ஹோசன்னா, 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 பாடு ஹோசன்னா, 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 என்றும் ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த பாடல் உங்களை எல்லா பயங்களும், எல்லா பலவீனங்களும், எல்லா சுகவீனம் இல்லாத சரீரங்கள் ஒரு புது பலனோடு எழும்பி நின்றிருக்கும் இந்த காலை வேளையில் நம் வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். God has really done so many things that we never asked for, and He's been a lovable God. He's been an unchanging God. He's been a God who knows and is concerned about everything. This morning, He's a miraculous God, and there's no one like Him. The wedding of Cana, He changed a simple water into the tastiest wine. This morning, whatever is your situation, whatever is your circumstance, whatever is your need, whatever is your fear, whatever is in the darkness, may God open the door and bring a change, bring a transformation, bring a new beginning, bring a miracle in your life. Believe it, ask for it, and receive it this morning. Water you turned into wine. Water you turned into wine. Open the eyes of the blind. There's no one like you. None like you. Into the darkness you shine. Into the darkness you shine. Out of the ashes we rise. There's no one like you. None like you. Our God is greater. Our God is greater. Our God is stronger. God, you are higher than any other. Our God is healer. Awesome
is with us, then what can stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what can stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what can stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what could stand again? Then what could stand again? Say what could stand against me? Then what could stand again? Thank you, Lord Jesus. Then what could stand again? Our God is greater. Our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God is greater. Our God is greater. Oh Lord, we pray for the anointing upon your people. We pray that you come and higher than pray that your power, your healing, your strength will come upon our people right now. In Jesus' name. For us, it's our God. And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what can stand against? And if our God is for us, then who could ever stop us? And if our God is with us, then what can stand again? What can stand against us this morning? Nothing will stand against us this morning. Because our God is awesome. Our God is healer. Our God is stronger. Our God alone is the greatest. Hallelujah. Lord, we believe that you are our greatest love. You are our greatest power. You are our greatest strength. You are our greatest healer. And you are an awesome God. Nothing can stand against us. Because you are with us. Nothing could ever stop us from knowing that glorious love. Experience that glorious comfort in your hands, Lord. This morning it is our prayer that each one of us, Lord, will stay close to your heart, will do the things that please you, will give all of our being to you, Lord, because you deserve it. Swami, the Kalaveliyal Swami, நாங்கள் என்னை தாழ்த்தி நீரே எல்லாமே என்று சொல்லி இந்த காலைவேளையில் உந்தன் மேன்மையால நாமத்திலே சுவாமி நீரே என் தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்கின்றோம் உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீர்
நீங்கள் சொல்லுங்க. I sing praises to your name. Oh Lord, praises to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. I sing praises to your name. Oh Lord, praises to your name. Oh Lord, for your name is great and greatly to be போற்றி praised. பாடுகிறேன் நான் தேவா. போற்றி பாடுகின்றேன் நான் தேவா, உந்தன் நாமத்தை. தேவா, உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. சுவாமி போற்றி பாடுகின்றேன் நான் தேவா, உந்தன் நாமத்தை. தேவா, உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமமே. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தேவனை பார்த்து சொல்வோமா? One more time. சத்தமா சொல்லுவோம். உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே வாசம் செய்கின்றவரே, எங்களோடு இருக்கின்றவரே, நீர் என் தேவன், என் தேவன், என் தேவன். உந்தன் நாமம் என் மூலியமாய் சுவாமி இன்னுமாக அநேக ஜாதி ஜனங்களுக்கு உம்முடைய துதிகள் நான் சொல்லி பாடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் சுவாமி என் தேவனுக்கு நான் சொந்தம், என் தேவன் எனக்கு சொந்தம். இந்த காலவேளையில் சுவாமி எல்லா உள்ளங்களையும் கர்த்தாவே உடைய வல்லமையால், உடைய பலனால், உடைய அன்பால், உடைய சந்தோஷத்தால், உடைய சமாதானத்தால் நீங்க நிரப்பிட்டீங்க. உமக்கு நன்றி. எல்லா பலவீனங்களும் எல்லா சோர்வுகளும் எடுத்து போட்டு சுகத்தை தந்தீர். மகிமையான தேவனே, எல்லா காரியங்களும் நீர் பார்த்துக் கொள்வீர். இயேசுவின் மேலான நாமத்திலே ஆமென். Thank you. அப்படி நின்றவனமாக நான் சங்கீதத்தை கடந்து செல்லலாம். சங்கீதம் 14 1 முதல் 5 வரை. சாம்ஸ் 14 1-5. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஒரு மனது கூட தேவனை ஜெபித்து துதித்து சோதரித்து ஆராதித்து அந்த காணிக்கை நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். காணிக்கைக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் கரங்களிலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் முற்றிலுமாக மகிமைப்படும். அதே வேளையிலுமா கூட இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த கரங்களில் காணிக்கை இருக்கும்போது நம்ம ஜெபிக்கின்ற வேளையில் அந்த கரங்களை தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறவராக. ஒரு காலத்தில் கேளுங்கள் என்று தேவன் கேட்டார், கேட்டுக்கொண்டே இருந்தோம். இப்பொழுது கொடுங்கள் என்று சொல்கிறார்.
கொடுக்க வேண்டும். கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். இரண்டாவது, கொடுங்கள், கொடுக்கப்படும். யார் தேவனுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ மறுபடியும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். காணிக்கைக்காக இந்த வாரத்தில் பிறந்த நாள், திரும்ப நாள் கொண்டாட பிள்ளைகளுக்காக கூட நாம் கண்ணில் மூடி கூட செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தகப்பனை உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேலையுமா கொடுத்த ஆராதனையிலே கொடுக்க ஒரு பாகத்தை நீ கொடுத்திருக்கிற, அதுக்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் கையில் இருந்த கரங்களை ஆண்டவர் காணிக்கைகளை தொட்டி நம்ம ஆசீர்வதித்து இந்த காணிக்கையுடைய நாமத்தை முற்றிலுமாக மகிமைப்படுத்த அதுக்கேற்ற பலனை பிள்ளைகளுக்கு நீ தம்மை கொடுக்க வேண்டும். மக்களை செபிக்கிறோமப்பா. ஆண்டவர் அன்றைக்கி கஷ்டமான இந்த சூழ்நிலையிலுமா கூட ஆண்டவர் நாங்கள் உம்மை நினைக்கிறோம். நீரே எங்களை ஒவ்வொரு பாகத்திலும் உயர்த்தி கொண்டு வருகிறேன். எங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் தக்கப்பட உம்முடைய கிருபை, எங்கள் ஒவ்வொரு உயர்வும் உம்முடைய கிருபை, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சுகமும் உம்முடைய கிருபை, ஒவ்வொரு சந்தோஷமும் உடைய கிருபை தகப்பட அதுவரை இதை நாங்கள் விதைக்கிறோம்ப்பா. இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். விசேஷித்த கரம் அவர் மேல் இருக்கட்டும் அப்பா, விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த புதிய வருஷத்தில் புதிய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் காண நீதம் அனுகிரகம் செய்யும். அப்படியாக நீ செய்ய போகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை சோத்திரம். காணிக்க முடிந்தவுடன் வார்த்தைக்கு ஆண்டவரைகள் கடந்து வருகிறோம். வளமையாக நீ எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா, உங்களுக்குள்ள மாற்றங்கள் உண்டு பண்ண வேண்டுமா, பேக நீ செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இருக்கின்ற இடத்துல நீங்கள் காணிக்கை இப்படியாக நீங்கள் செலுத்தலாம். அங்கே இருக்கிற லீடர்ஸ்கள் நீங்கள் கூட வாங்கி எப்பொழுது முடிகிறதோ அப்போது நீங்கள் சபைக்கு கொடுக்கத்தக்கதாக நீதாமே இப்படியாக எங்களுக்கு இப்படியாக அதை அணுகலாம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கின்ற வேளையிலே இந்த வேலையிலுமா கூட தேவனுடைய நாமம் முற்றிலுமாக மகிமைப்படட்டும். இப்படியாக சில காரியங்கள் இப்படியாக இந்த கொரோனா இந்த நாட்களிலுமா கூட மறுபடியுமாக நமக்கு ஒரு வாரம் கர்நாடகா கவர்மெண்ட் இப்படி அரசாங்கம் லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்றதான செவ்வாய்க்கிழமை முதற்கொண்டு ஒரு வாரம் நடக்கும். அந்த வேலையிலுமா கூட இன்னும் நம் தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி இன்னுமா கூட தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய நாமத்தை முற்றிலுமாக மகிமைப்படுத்தலாம். இந்த இஎம்ஐ நாம் கட்டி கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். கலெக்ஷனுக்காக அங்கங்கே கொடுக்கப்பட்ட லீடர்கள் கவனமாக அதை எங்களை வாங்கி சார்ஜ் இடத்தில் கொடுக்க வேண்டும். அது ஏற்ற நேரத்தில் எங்கள் கட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த கொரோனான்னு சொல்லி கடவுள்கிட்ட மட்டும் வந்து நம்ம சொல்லக்கூடாது. நேற்றத்தில் கூட பார்த்தோம், வாட்ஸ்அப்பெல்லாம் பெரிய கியூ, என்ன 8 மணிக்கெல்லாம் மூடிடுறான்னு சொல்லிட்டு லைனாக நின்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரேஷன் கார்டெல்லாம் பெரிய கியூ. இப்படியாக கொரோனான்னு சொல்லி எதுவுமே நம்ம நிற்க வைக்கல. தேவன் நமக்கு செய்கின்ற காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். இந்த பாகத்தில் இப்படியாக இருங்க. உற்சாகமாக நாம் ஒரு மனதோடு எப்படி நம்ம மகிமைப்படுத்தலாம். சபைக்காக ஜெபிங்கள். சபை காரியங்கள் தேவன் தான் சீக்கிரமாக ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். இந்த கொரோனாக்குள்ளாக அங்கேருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்து நமக்கு ஒரு விசாலமான இடத்தை கொடுத்து அங்கு நாம் தேவனுடைய நாமத்தை துதித்து சோதரங்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்லலாமா? முக்கியமான நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஊழியக்காரரை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மத்தியில் இருக்கிறதான இப்படியாக நிரஞ்சன் இப்படியாக இதோடைய செய்தி கொடுக்கத்தக்கதாக இந்த முன்பதாக நான் நிரஞ்சன் அழைக்கிறேன். மகனுக்காக ஜெபிக்கலாம். முழுமையாக உழைத்து கடந்து வரணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஃபுல் டைம் வந்துட்டு தேவனுடைய நாமத்தை நான் முற்றிலுமாக மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வேலையுமா கூட நிரஞ்சனுக்காக கூட இப்போ நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக இப்படியாக செயல்படட்டும். தேவன் மகிமைப்படுவார். இது மாத்திரமில்லை, இன்னும் அநேக யூத்துகளுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு, அநேக ஆத்துமாக்களுக்கு பிரச்சனமாக மகனை எடுத்து தேவதமே உபயோகப்படுத்தணும். மகன் மனசில் எவ்வளோ இருக்கோ அதை காட்டிலும் லூயிஸ் காலையில் ஜெபிக்கும் போது உன் நினைவுகள் அல்ல என்று கூட இப்படியாக மகனை குறித்து தேவனுடைய திட்டம், அந்த திட்டம் தான் நிறைவேறும். உங்களை குறித்து ஒரு திட்டம், அது தான் நிறைவேறும். என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கு, அதுதான் நிறைவேறும். என்ன நம்ம அப்பாவுக்கு பிள்ளைகள் கடவுள் என்ன நினைக்கிறாரோ சில காரியங்கள் நம்ம மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். காரணம் அதனுடைய அன்பு. மகனுக்காக ஜெபிக்கலாம். தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேலையிலுமா கூட ஆண்டவர் மகன் நம்மளுக்கு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினா மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னுமாக ஆண்டவருடைய வார்த்தை, வளமையுள்ள வார்த்தை, பரிசுத்தமுள்ள வார்த்தை மகன் இன்னுமாக கட்டி எழுப்ப அநேக ஆத்துமாக்களின் சமூகத்தில் கொண்டு வரேன். ஆண்டவரே, மகனுக்கு காணப்பட எல்லா தடைகளையும் நீர் நீக்கி போடும். எதெல்லாம் தடையாக முன்பதாக காணப்படும் அதெல்லாம் எடுத்து போடும்.
முழுமையாக உன் பக்கத்துலேயுமாக மகனை வைத்துக்கொள்ளும், உன் கருத்துக்களாக வைத்துக்கொள்ளும், ஒரு களிமண்ணாக வைத்துக்கொள்ளும். மகனை புடமிடும், மகனை எடுத்து உபயோகப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் மகனை நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். நம்ம மகிமைப்பட மகன் பேசுகின்ற வேலையிலே இந்த வார்த்தை வளமையாக கடந்து வரட்டும். இது தொடர்ந்து உம்பக்கண்ட மகன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நீத்தமான செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்படியாக வேலையை யார் மகன் உட்காரலாம். வெளிமான தேவனுடைய செய்தியை நாம் கேட்கலாம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. It's so wonderful to meet all of you. உங்களை எல்லாரையும் இந்த ஆராதனை வேலையில் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மிகவும் சந்தோஷப்படுகிறேன். I thank the Lord for giving me this beautiful opportunity to be His vessel for me to convey His word. So இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற வார்த்தை is a little based on today's situation. சுற்றி எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு கொரோனா ப்ராப்ளம், வேலை இல்லை, சேலரி இல்லை, பிஸ்னஸஸ் ஆர் டவுன், அப்படி இப்படின்னு பார்க்கும்போது எஸ்டர்டே we had been to a prayer then அது வந்துட்டு ஒரு நம்ம சர்ச் மெம்பரோட, நம்ம சர்ச் எல்டரோட ஒரு பிஸ்னஸ் ஆஃபீஸ் ஓட ஓப்பனிங். and I was so happy. ஏன் ஹாப்பினாக்கா, உலகமே இஸ் சேயிங் எக்கனாமி இஸ் டவுன், பிஸ்னஸ் இஸ் டவுன், ஜாப் இல்லை, சேலரி இல்லை. பட் கர்த்தரை நம்புறவங்களுக்கு கடவுள் புதுசாக ஓப்பனிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குவாராம். Amen. So அங்கே போனப்போ that was what எனக்கு ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. I was remembered that God is good to His children. So today's word, I'm going to quickly give you the title of today's word and it will also come to your message notice board la உங்களுக்கு slide வரும். It is called Sync with the Word. Okay, sync with the word, don't sync with the world. மறுபடியும் சொல்றேன், sync with the word, அதாவது வார்த்தையோட ஒத்துப்போங்க. don't sync with the world. இது தமிழ்ல டேனியல் படிக்குவாரு. டேனியல் தமிழ்ல படிக்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப குறிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னாக்கா இதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் படிக்கும் போது ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். வார்த்தையில் மூழ்கி போகுதல், உலகத்தில் மூழ்கி போகாதீர்கள். வார்த்தையில் மூழ்கி போகுதல், உலகத்தில் மூழ்கி போகாதிருங்கள். இதுதான் இன்னைக்கு ஒரு டைட்டில். We all know that the word of God is powerful, reliable, everlasting, so on and so forth. தேவனோட வார்த்தை என்னென்றைக்குமே மாறாதுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம இந்த உலகத்தாருனால இல்லை நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுனால இந்த உலகம் வந்துட்டு கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகினே இருக்கும். இட் இஸ் an ever changing environment. நேற்றுன்றது இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இட் will always be changing. நம்ம 24/7 இங்கே இருக்கிறதுனால நம்மளோட மைண்ட் செட்டும் இஸ் டியூன் டு த வேர்ல்ட், இஸ் நாட் டியூன் டு த வேர்ல்ட். எப்படி ஆயிடுதுனாக்கா, தே செட் கொரோனா வந்துச்சு, மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும். நம்மளும் மாஸ்க் போட்டு சானிடைசர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப நாள் பொறுத்து சொல்கிறாங்க கொரோனா ஆக்சுவலி வந்துட்டு இப்படி இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப நாள் பொறுத்து திரும்பி சொல்கிறாங்க அப்படி சொன்னது அப்படி இல்லை. இட் வில் கீப் சேஞ்சிங். கவர்மெண்ட் சொல்லுறது சேஞ்ச் ஆகுது, WHO சொல்லுறது சேஞ்ச் ஆகுது. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் சேஞ்ச். ஆனால் நம்ம என்ன மறந்துடுறோம்னாக்கா, பிகாஸ் we are of this world, நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால we also think the word of God is changing. It is not like that. நம்ம நினைச்சிடும் நம்மளோட சூழ்நிலை பார்த்துல நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வார்த்தை மாறிடுதுன்னு இல்லை. அக்கார்டிங் டு John 1:1, the word of God is Jesus. ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தையானவர் அவர் தான், எல்லா சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர் தான். ஜீசஸ் வந்துட்டு நேற்றும் இன்றும் என்னைக்குமே மாறாதவராக இருக்கிறார். I just want to quickly 3 பாயிண்ட் கொடுக்க போறேன் இந்த டைட்டிலுக்கு. It says the current situation of the world is so uncertain that we are so in the surrounding environment of COVID-19, death, loss of job, no salaries, no business, etc. But we should not forget the power of God during our problems. நம்மளை சுற்றி சூழ்நிலை அப்படி இப்போ இருக்கிற கஷ்டத்தில் நம்ம தேவனோட வல்லமை மறந்துடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1, 3 பாயிண்ட் இருக்கு இதுல. பாயிண்ட் நம்பர் 1, He is faithful. 2 Timothy chapter 2 verses 11 to 13. 2 Timothy chapter 2 verses 11 to 13. Can you please read the point 1?
If we are faithless, he remains faithful. God cannot change his true character based on our situation. He always remains faithful. நாம் விசுவாசமற்றவர்களாக இருந்தால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் படிங்க. நாம் விசுவாசமற்றவர்களாக இருந்தால் நம்மள்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா கூட அவரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் பாயிண்ட் 1. ஏன்னா நம்மளோட விசுவாசம் நம்மளோட சூழ்நிலையை பொறுத்து மாறிடுது, மாற போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்டினியூடா. உங்கள் சூழ்நிலையின் அடிப்படையில் தேவன் தனது உண்மையான தன்மையை மாற்ற முடியாது. கரெக்ட். மறுபடியும் படிங்க. உங்கள் சூழ்நிலையின் அடிப்படையில் தேவன் தனது உண்மையான தன்மையை மாற்ற முடியாது. God cannot change his true character based on your situation. நம்ம சூழ்நிலையை பொறுத்து அவரோட உண்மையான தன்மையை மாத்திக்கவே முடியாது. 2 Timothy chapter 2 verse 11 to 13 படிக்கலாம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மருத்துவமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அவரோட தன்மை எந்த அளவுக்கு உண்மைனாக்கா, நம்ம அவரை மறுதலிச்சாலும் அவரோட உண்மையான தன்மை நம்மள அவரை விட முடியாது. அப்படியே அவர் விட்டுட்டாருன்னா அவர் தன்னைத்தானியே, அந்த லாஸ்ட் லைன் மட்டும் படிங்க. அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டாருனாக்கா, the true character of God, அவர் நம்மளை விட்டுட்டாருன்னு சொன்னாக்கா, if he is not faithful to us சொன்னா அவர் கேரக்டரே இல்லையா, அது அவர் இல்லாம அவர் கேரக்டர் இருக்காது. It says, according to the word, we are the apple of his eye, and God cannot forget us. In John 16:33 says, in this world you will have trouble. அவர் சொல்லல இந்த வேர்ல்டு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி இருக்கும், பிரச்சனை வரும். ஆனா அவர் அதே வார்த்தையில என்ன சொல்றாரு, பட் டேக் ஹார்ட், ஐ ஹேவ் ஓவர்கம் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தை நான் மேற்கொண்டு இருக்கிறேன். A Christian's life is not a problem free life. ஒரு விசுவாசியின் வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனா ஒரு விசுவாசி மற்றவங்களை காட்டில எங்க எலும்பி நிக்கிறானாக்கா, அவன் பிரச்சனைங்க கூட கடவுளானே தாங்கி கொண்டு வருவார். That is the only secret in a believer's life. We have God who will not leave us or forsake us. Hebrews 13:5 சொல்லுது. Hebrews chapter 13 verse 5 says, I will not leave you nor forsake you. அதுதான் இந்த வேர்டோட ப்ராமிஸ். அவர் பாயிண்ட் நம்பர் 1 says he is faithful நாக்கா, through and through நம்ம பல வேதத்துல பல இடத்துல பார்க்கிறோம் that God is faithful no matter what. கொரோனா இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் தான், கொரோனா இல்லைனாலும் he is good. உங்களுக்கு சம்பளம் இருந்தாலும் நல்லவர் தான், இல்லைனாலும் நல்லவர் தான். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு கர்த்தர் எப்பவுமே நல்லவராக தான் இருக்கிறார். அது மாறுறது இல்லை. நம்ம சூழ்நிலை கெட்டுதான் இருக்கிறதுனால கடவுள் கெட்டவராக ஆயிடுறாரு நம்மளுக்கு. ஏன்னா என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம மறந்துட்டாரு, கை விட்டுட்டாரு, மறுதளிச்சிட்டாரு. பட் அவரோட ட்ரூ கேரக்டரே வந்துட்டு that he cannot leave us. That is point 1. The very reason that God cannot leave us is அவரோட கேரக்டர் அப்படித்தான். ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம எது பண்ணாலும் நம்ம கேரக்டர் விட்டு வழியில போக முடியாது. அந்த மாதிரி காட்ஸ் கேரக்டர் இஸ் ஃபார் ஹிம் டு பி ஃபேத்ஃபுல் டு அஸ். அவர் என்னைக்குமே நம்மளுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரோனான்ற வார்த்தை புதுசு, நிமோனியான்ற வார்த்தை புதுசு, எய்ட்ஸ்ன்ற வார்த்தை புதுசு, அந்த மாதிரி விதவிதமான வியாதிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். எதுலேருந்து புதுசுன்னு கேட்டிங்கன்னாக்கா, பைபிளில் பார்க்கும்போது இதெல்லாம் புதுசு. பைபிள் எப்போ எழுதப்பட்டுச்சு, அப்போவே எழுதிட்டாங்கோ. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் டைம், கடைசி காலத்தில் நியூ டிசீசஸ், நியூ பிளேக்ஸ் இப்படியெல்லாம் வரும்னு எப்போ எழுதினாங்க? they wrote it a long time ago. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக தெரியுது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்னு இல்லை, நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். These things are not new. The Bible has a record that இந்த மாதிரி நிறைய வரும். This is just the beginning. கொரோனா நேரத்தை நம்ம நினைச்சுக்கிறோம் உலகமே ஆட்டி படிச்சிச்சு, இதுக்கப்புறம் திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங். இதுக்கு மாதிரி நிறைய கொல்லனைங்க வரும். The Bible already says. எப்போ சொல்லுது? நேற்று எழுதல, இது பைபிள் எழுதப்பட்ட காலத்துல இருந்தே இருக்குது, நம்மளால படிச்சிருக்கோம். பட் அதே பைபிள் it is also mentioned that he is faithful and he will not change. Moving on to point number 2. Count your blessings in Lord Jesus.
Danny, read that please. கர்த்தராகிய இயேசுவில் உங்கள் ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள். கர்த்தராக இயேசுவுக்குள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள். That is what it says. Count your blessings in Lord Jesus, because we have been blessed by grace alone, through faith alone, in Christ alone. மறுபடியும் படிக்கிறேன், இதை we'll read it in Tamil. We have நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னாக்கா by grace alone, faith alone, and Christ alone. Read that down. கிருபையினால் விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள். நம்மளோட ஆசீர்வாதம் எல்லாம் கிருபையினால. யாரோட கிருபை? அவரோட கிருபை. விசுவாசத்தினாலே. யார் மேல விசுவாசம்? அவர் மேல விசுவாசம். யாருக்குள்னாக்கா கிறிஸ்துவுக்குள். நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் பேடா இருக்கு, நம்மளோட டைமிங்ஸ் எதிர்பார்த்தது கிடைக்கல, இல்லை நம்மளோட ஃபைனான்சஸ் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு பார்க்கும்போது இட்ஸ் ஓகே. சில நேரங்கள் நம்ம எல்லாமே எதிர்பார்க்கறதுன்னு நடக்காது. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிட்டு ஐ கெட் இன் டு திஸ் பாயிண்ட். நான் ஒரு நல்ல பெரிய ஸ்பீக்கர் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணின்னு இருக்கும்போது he shared the story. The story என்ன சொல்லுதுனாக்கா, there was a man who had a farm and he had a horse. ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபார்ம் இருந்ததான், அதில் ஒரு குதிரை வச்சு நின்றார். திடீர்னு ஒரு நாள் காலையில் அவர் ஏஞ்சி பார்க்கும்போது ஃபார்ம்லேருந்து குதிரை காணும். when he got up the next morning and saw the horse was missing. அப்புறம் அவரோட நேபர் வந்தாங்களா, என்ன பிரதர் ஹார்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்கீங்க, உங்கள் லக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு, உங்கள் ஹார்ஸ் ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த மனுஷன் he just went back home and he was sad. இருந்த ஒரு ஹார்ஸும் ஓடிடுச்சு. ஆனால் ஈவினிங் சடனாக சவுண்ட் வருது ஃபார்மில். என்னன்னு போய் பார்த்தாக்கா அந்த ஓடி போன ஒரு ஹார்ஸ் ரிமைனிங் 20 காட்டு குதிரையை கொண்டாண்டு இருக்கான். 20 wild horses it brought back. Then the neighbor came. அதே நேபர் என்ன சொன்னாரோ அதே வேர்ட்ஸ் தான். என்ன பிரதர் ஹார்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, உங்கள் லக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு. the same words changes based on the situation. அந்த கொண்டு வந்த வைல்ட் ஹார்ஸஸோட அந்த ஃபார்ம் மேன், அந்த ஃபார்மரோட சன், he was trying to get along. அப்புறம் அது ஒரு முரட்டு குதிரை வந்துட்டு he kicked the son and அந்த பையனோட கால் ஒடிஞ்சிச்சான். அப்புறம் அந்த நேபர் வந்தானா, வந்துட்டு என்ன சொன்னான், என்ன பிரதர் ஹார்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு பையனோட கால் ஒடிஞ்சு போச்சு, என்ன பிரதர் உங்கள் லக்கு அப்படின்னு சொன்னார். That night group of rowdies or gang, ஒரு military group என்ன வேணாலும் சொல்லலாம், வந்துட்டு அவங்க குரூப்ல ஆள் சேர்க்கறதுக்கு வயசு பசங்களை தேடி நின்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பையன் கால் ஒஞ்சிட்டு இருந்ததுனால விட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த நேபர் சொன்னாராம், நான் பிரதர் ஹார்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, அதனால உங்கள் லக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். 4 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வருது. ஆனால் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, ஒரு படி மேலே இருக்கும், ஒரு படி கீழே இருக்கும், ஒரு படி மேலே இருக்கும், ஒரு படி கீழே இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி பேசினே தான் இருப்பாங்க. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி. இந்த மாடுலேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். இந்த கதையில் பார்க்கும்போது அவனோட நேபர் அவங்ககிட்ட வரும்போதெல்லாம் வித்தியாசமாக ஒன்றுமே சொல்ல. என்ன பிரதர் உங்கள் லக்கு பார்த்தீங்களா, என்ன பிரதர் உங்கள் லக்கு பார்த்தீங்களா. இட் வாஸ் ஜஸ்ட் 2 different ways. But as believers, for us to understand our story, நம்ம வாழ்க்கையில் ஏன் சிலது சரியா நடக்கல, ஏன் சிலது ராங் ஆச்சு, we cannot. ஏன்னா we are normal human beings. நம்மளை படித்த கடவுளுக்கு தான் நம்மளோட என்டையர் லைஃப் பிளான் தெரியுமா. நம்மளோட நாலேஜ்க்கோ இல்லை நம்மளோட விஸ்டம்க்கோ we cannot understand everything that God is doing. சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது, it is okay. பட் அந்த மாதிரி நேரத்தில் count your blessing and thank God. Don't underestimate God for your one wrong situation. உங்களை 1000 விதமாக ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஒரு விஷயம் கரெக்டாக போகலன்னு இருந்தால don't underestimate God. Count your blessings in Lord Jesus. The whole reason for our blessing is not our works, but Christ's finished work on the cross. ஒரு விஷயம் நமக்கு யோசிக்கணும். ஒருவேளை நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு பிரகாரம் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னாக்கா, சாரி டு சே திஸ், எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த கேட்டகரியில் வர முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் we have all done wrong. The Lord is so right. கர்த்தருடைய கேரக்டர் நான் ப்ரீவியஸ் பாயிண்ட்ல சொன்னேன், he is perfect. அவரோட கேரக்டர் வந்துட்டு அவர் பர்ஃபெக்ட். அவர் பர்ஃபெக்ட் எப்படின்னாக்கா, ஒரு சின்ன டாட் இருந்தால் கூட அவர் நம்மளால ஆசீர்வதிக்க முடியாது. தட் இஸ் வை he brought Jesus.
புரியணும். The whole reason for our blessing is not our works. Danny, read that point for me, please. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான முழு காரணமும் நம்முடைய படைப்புகள் அல்ல, நம்மளோட படைப்புகள் அல்ல. நல்லா புரியணும். நம்மளோட படிங்க. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான முழு காரணமும் நம்முடைய படைப்புகள் அல்ல. நம்மளோட ஆசீர்வாதத்துக்கான முழு காரணம், சில காரணம் சொல்ல, முழு காரணமோ நம்மளோட படைப்புகள் அல்ல. ஆனால் சிலுவையில் கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேலை. கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேலை. சோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்மால் சைஸ் பிளெஸிங்கோ சரி, லார்ஜ் சைஸ் பிளெஸிங்கோ சரி, நம்மளோட படைப்பினால இல்ல, நம்மளோட எஃபர்ட்னால இல்ல, நம்ம ஹார்ட் ஒர்க்னால கிடையாது. எல்லாமே சிலுவையில் கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேலையினால தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. So even the smallest blessing you have is not because of you, but it is because of Jesus Christ. So when something goes wrong, let it be small or big, count all the blessings you have in Lord Jesus, because there are at least more than 1,000 things for you to give glory to the Lord than for you to worry about that one problem. Be grateful to God for the times He's been good in your life. Don't complain for one situation. Point number 2 is count your blessings in Lord Jesus. The last point for today, it's called right thinking when things are going wrong. இது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண போறோம். It's called right thinking when things are going wrong. Danny, please read. விஷயங்கள் தவறாக நடக்கும்போது சிந்தனை சரியாக இருக்க வேண்டும். மறுபடியும் படிங்க. விஷயங்கள் தவறாக நடக்கும்போது சிந்தனை சரியாக இருக்க வேண்டும். இது கரெக்டா புரியும் உங்களுக்கு. It will also make sense to you. விஷயங்கள் தவறாக நடக்கும்போது, உங்களை சுத்தி சூழ்நிலைகள் தவறாக நடக்கும்போது, உங்க வேலை மேல சூழ்நிலைகள் தவறாக நடக்கும்போது, குடும்பத்தில் சூழ்நிலைகள் தவறாக நடக்கும்போது, ரிலேஷன்ஷிப்ஸ்ல கான்வர்சேஷன்ஸ் தவறாக நடக்கும்போது, then what's the second half of the sentence? வாழ்க்கையில் மிக முக்கியமான வெற்றியும் விஷயங்கள் தவறாக நடக்கும்போது சிந்தனை சரியாக இருக்க வேண்டும். நம்மளோட எல்லாரோட மோஸ்ட் ஸ்லிப் ஆகிற பாயிண்ட் அங்க. ஒருவேளை எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னாக்கா, நான் இமீடியட்டா ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. ஹியூமன் பீங்கோட நேச்சரே அதுதான். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஒருத்தருக்கு சந்தோஷம் வந்தாக்கா சந்தோஷமா ரியாக்ட் பண்ணுவாங்க, கோவம் வந்தாக்கா கோவமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா the point here is, விஷயங்கள் கொஞ்சம் தவறா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப தவறா இருக்கும் போதோ சிந்தனைகள் சரியாக இருக்க வேண்டும். It is very important to have a right thinking when things are going wrong. I'm going to read another main point here. The battleground of the mind is where life's most precious victories are won or lost. I'm going to read that again. The battleground of the mind is where life's most precious victories are won or lost. Danny, please. வாழ்க்கையின் மிக முக்கியமான வெற்றியும் தோல்வியும். வாழ்க்கையின் மிக, இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க. வாழ்க்கையின் மிக முக்கியமான வெற்றியும் சரி தோல்வியும் சரி போராட்டத்தின் எண்ணங்களை சார்ந்து இருக்கிறது. ஏன்னா the Bible says that we don't battle against flesh and blood. இது it's not a battle in flesh. இந்த யுத்தமோ ஆவியில இருக்கிற யுத்தம். So it starts with your mind. Can you read that again? வாழ்க்கையின் மிக முக்கியமான வெற்றியும் தோல்வியும் ரெண்டுமே கவனிக்கணும். வாழ்க்கையின் மிக முக்கியமான வெற்றியும் தோல்வியும் போராட்டத்தின் எண்ணங்களை சார்ந்திருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமை இங்க தான் ப்ராசஸ் பண்றோம். ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போ சேலரி வரலன்னு நியூஸ் வந்துட்ட உடனே இங்க தான் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை ஒருத்தருக்கு வந்துட்டு குடும்பத்தில் பிரச்சனைன்னு தெரிய வந்தோன்னே இங்க தான் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்குமே ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் நல்லதோ கெட்டதோ இங்க தான் ஆகுது. ஆனால் third point says right thinking when things are going wrong is very very important. சூழ்நிலைகள் சரியா இல்லாத போனாலும் சிந்தனைகள் சரியாக இருக்க வேண்டும். ஏனாக்கா right thinking when things are going wrong decides how fast the wrong situation can become right. I'll repeat that again.
Right thinking when things are going wrong decides how fast the wrong situation becomes right. சூழ்நிலை சரியில்லாத இருக்கும்போது சிந்தனை சரியா இருந்தாக்கா அதுதான் முடிவு பண்ணுமா சரியில்லாத சூழ்நிலை எவ்வளவு சீக்கிரம் சரியாகும். இங்க போட்டுக்கிற இமேஜ் உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கும். குரூப்ல 2 இமேஜ் இருக்கும். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மலையை பார்க்குறாரு. வாட் இஸ் ரெயின்போ இன் தமிழ்? ஒருத்தர் மலையை பார்க்குறாரு. இன்னொரு சூழ்நிலை ஒன்று தான், சிந்தனைகள் 2 பேருது. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு அவங்க கையில் இருக்கு. ஸோ சூழ்நிலை சரியில்லாத இருக்கும்போது நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு உங்க கையில் இருக்கு. மைண்ட் இஸ் த பேட்டில் கிரவுண்ட். ரைட் திங்கிங் இஸ் யோர் வெப்பன். மைண்ட் இஸ் த பேட்டில் கிரவுண்ட். ரைட் திங்கிங் இஸ் யோர் வெப்பன். உங்களோட சிந்தனை தான் யுத்தம் பூமி. சரியான யோசனை தான் உங்களோட ஆயுதம். மறுபடியும் சொல்றேன், உங்களோட சிந்தனை தான் யுத்தம் பூமி. சரியான சிந்தனை தான் உங்களோட ஆயுதம். ஏன்னாக்கா then you please read Ephesians chapter 6 verse 12. அத நேத்து நம்ம எடுத்து வைக்கல. Ephesians chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமா, நம்மளோட போராட்டம் வந்துட்டு இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் ஃபிளஷ் அண்ட் பிளட். நம்ம we're not going to fight with our fists, we're not going to fight with our physical bodies, but நம்மளோட போராட்டங்களும் நம்மளோட யுத்தங்களும் வந்துட்டு is an unseen world. அதோட it's in a spiritual realm and we can't fight it with our physical body. We have to fight it with the right mind, with the word. That's what we're going to next. All good and perfect thing come from God. அதே மாதிரி your right thinking will have to come from God. சரியான யோசனை நம்மளால யோசிக்க முடியாது கர்த்தரோட உதவி இல்லாம. ஏன்னா நம்மளோட கேரக்டர், நம்மளோட நேச்சர், ஒரு ஹியூமன் பீயிங்கோட பில்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி யோசிக்கிறது தான் நம்ம ப்ரோக்ராம் ஆயிருக்கோம். பட் God is not like that. He is straight. He is always focused. அந்த மாதிரி நம்மளோட யோசனைகளும் அவரோட உதவியில. Philippians chapter 4 verse 8. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை எவைகளோ, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவை எவைகளோ, நீதி உள்ளவைகள், கற்புள்ளவை எவைகளோ, ஓகே, அன்புள்ளவை எவைகளோ, அன்புள்ளவை, நற்கீர்த்தி உள்ளவை எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். இது வந்துட்டு இஸ் ஒரு ஃபியூ வித்தியாசமான தாட்ஸ் ஃபார் us to understand கடவுள் நம்மளை எப்படி சிந்திக்க எதிர்பார்க்கிறாரு. Then you read that again. Philippians chapter 4 verse 8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை எவைகளோ, உண்மை, நீதி உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம், நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவை எவைகளோ, நற்கீர்த்தி உள்ள எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வேர்ஸ்ல வர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தாட்ஸ் எதை சிந்திக்கணும்னு வசனம் சொல்லுதோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பேசிக்காவே தேவைப்பட வேண்டிய கேரக்டர்ஸ். உண்மை உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், அன்புள்ளவைகள். உன்னோட ஒருத்தர்கிட்ட உண்மையாயிரு, நீதியாயிரு, ஒருத்தர்கிட்ட அன்பாயிரு. திஸ் இஸ் த தாட்ஸ் தட் யூ ஷுட் ஹேவ். அண்ட் என்ன எதுக்கு இந்த பாயிண்ட் இப்போ வருதுனாக்கா, உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லைனா கூட உங்களோட சிந்தனைகள் இப்படியாப்பட்டவை தான் இருக்கணும்ன்றது தான் வசனம் சொல்லுது. The enemy will first disturb your mind's state of peace, after which everything will come tumbling down. சாத்தானானவன் உங்களோட நினைவில் இருக்கிற நிம்மதியை ஃபர்ஸ்ட் கெடுக்குவான். ஒருவேளை எனக்கு வந்துட்டு இப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, எனக்கு வந்துட்டு நினைவில் ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குனாக்கா என்கிட்ட யார் வந்து பேசினாலும் எனக்கு இரிட்டேட் ஆகும். யார் எனக்கு நல்லதே பண்ணாலும் எனக்கு கெட்டதாக தான் தெரியும், கோவம். ஸோ அவன் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கா உங்கள் மைண்டில் இருக்கிற நிம்மதியை கெடுக்கணும். அதை எப்படி சரி கட்டுறதுனாக்கா கர்த்தரோட வார்த்தையில் இந்த மாதிரி உண்மை உள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், நீதி உள்ளவைகள் விஷயத்தை
your thoughts are pleasing God. உங்களுக்கு அதிகாரம் கடவுள் கொடுத்திருக்கார். அது கர்த்தருக்கு what is pleasing? கர்த்தருக்கு விருப்பமா இருக்கிற மாதிரி இது பண்ணும். ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். என் மைண்ட்ல இருந்து எப்படி தேவையில்லாத யோசனைகள் சிந்தனைகளை எடுத்து போறது. உதாரணத்துக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாப் இஸ் பிகம் அ பிக் ப்ராப்ளம், salary has become a big problem, job security has become a big problem, business has become a big problem, schools have become a big problem, school படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு paying the fees has become a big problem, people who are in rented house paying the rent has become a big problem. இந்த மாதிரி it's a variety of பிரச்சனைகள் இல்லை, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் I don't know, but we also heard that ஒருவேளை நான் சொல்கிறேன், நம்ம கொரோனான்னு பேசிக்கின்னு வெறும் அவுட் சைட் த சர்க்கிள் இருக்கிற பிரச்சனையை பேசின்னு இருக்கோம். வாட் இஃப் நம்ம சொந்தத்தில் இல்லை நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு கொரோனா வந்திருந்தா, ஹவு டு யூ ஹேவ் ஃபெல்ட்? உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ ஐம் ட்ரைங் டு சே, எவ்வளோ விஷயத்தை காட்டிலும் நம்ம கடவுள் எப்படி வச்சிருக்காரா? நல்லா தான் வச்சிருக்காங்க. எவ்வளோ விஷயம் நடக்கும்போது கூட அவர் நம்மளுக்கு உண்மை உள்ளவராக தான் இருந்துக்கிறாரா. மூவிங் ஆன். நீங்கள் யாராவது பார்க்கும்போது பேஜாராக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களான்றது பார்த்தானே தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க ஒருவேளை நீங்கள் போயிட்டு ஒருத்தர் இப்போ டேனியல் பேஜாராக இருக்கிறாருன்னு வைங்களேன், நான் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறேன், டேனி என்ன ஆச்சு, ஏன் ஒருவேளை ஹி ஃபீல் சேட், ஹி வில் சே எனக்கு மனசு சரியில்லைன்னு தான் சொல்லுவாரே தவிர எனக்கு எண்ணங்கள் சரியில்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனா அவருக்கு மனசு சரியில்லாத போன காரணம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்? இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். That is the key point. So when I'm saying your thoughts start from the things you saw and heard. நீங்க பார்க்குற விஷயமோ இல்லை கேட்குற விஷயத்துல பொறுத்து உங்களோட சிந்தனைகள் ஆரம்பிக்குது. அதுதான் கொஞ்ச நேரத்தில் it becomes your feeling. You either feel happy or you feel angry or you feel sad. எது வருதோ இங்கிருந்து தான் வருது. Moving on. How do I stop negative thinking? The slide says your thoughts, be it positive or negative, are fed by the process of your thinking. Daddy, please read that in Tamil. உங்கள் எண்ணங்கள் நல்லவைகளோ கெட்டவைகளோ, உங்கள் எண்ணங்கள் நல்லவைகளோ கெட்டவைகளோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, அது உங்களின் சிந்தனைகளின் முன்னேற்றமாக அமைகிறது. அதுதான் உங்களின் சிந்தனைகளின் முன்னேற்றமாக இருக்குமா. மறுபடியும் படிங்க. உங்கள் எண்ணங்கள் நல்லவைகளோ கெட்டவைகளோ, உங்கள் எண்ணங்கள், உங்கள் கையில் இருக்கிற எண்ணங்கள், உங்க அத்தாரிட்டியில இருக்கிற எண்ணங்கள், உங்க இஷ்டத்துல இருக்கிற எண்ணங்கள் நல்லவைகளோ கெட்டவைகளோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அது உங்களின் சிந்தனைகளின் முன்னேற்றமாக அமைகிறது. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் உங்களோட முன்னேற்றமாக இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு நான் பாவி, என்னால் ஐ கேனாட் ஃப்ளரிஷ், என்னால் வாழ்க்கையில் மேலே வர முடியாது, என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இதையே நீங்கள் போட்டு சிந்திச்சுன்னு இருந்தீங்கன்னாக்கா அதுதான் உங்களோட முன்னேற்றமாக இருக்கும். ஏன்னா ஏப்ரஹாம் பிலீவ்ட் அண்ட் தட் வாஸ் கவுண்டட் as righteousness. ஆப்ரஹாம் விசுவாசித்தான், அதுதான் அவனுக்கு இட் வாஸ் righteousness, only his belief. அந்த மாதிரி தான் இப்போ it says, how do I keep negative thoughts away from my mind? இன்னைக்கு புதுசாக ஒரு வார்த்தை கற்றுக்க போகிறோம். எல்லாருக்குமே உபவாசம் தெரியும். இந்த வார்த்தை என்னன்னாக்கா இட்ஸ் கால்ட் தாட் ஃபாஸ்டிங். தமிழில் வந்துட்டு எண்ணத்தில் உபவாசம். இட்ஸ் கால்ட் தாட் ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங்கில் நீங்கள் சாப்பிடலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு கீப் யூ அவே ஃப்ரம் ஃபுட். ஆனால் இந்த உபவாசம் வந்துட்டு எண்ணத்தில் உபவாசம். இது எப்போ நம்ம வைக்கணும்? சாட்டர்டேஸ் 9 to 5 வைக்கணுமா, இல்லை சாட்டர்டேஸ் 10 to 1 வைக்கணுமா? கிடையாது. இது from the time you get up in the morning until you go to bed, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு நீங்கள் திரும்பி படுக்கை போகிற வரைக்கும் எண்ணத்தில் உபவாசம் சைக்கிள் ரன்னிங்லேயே இருக்கணும். எப்படி பண்ணுறது அது? ரூலிங் அவுட் எனி தாட் which does not suit God or you with the help of God's word. Again it says ruling out any thought, எந்த விதமான சிந்தனையாக இருந்தாலும் which does not suit God, கடவுளுக்கு ஒத்து போகாதது,
ஆர் யூ உங்களுக்கு ஒத்து போகாது. தேவனோட வார்த்தையை வச்சு மேற்கொள்ளுறது. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் முடிக்க போகிறேன். We will use the word of God and kick out the negative thought that the Satan brings to our mind. சாத்தான் கொண்டு வரும் எதிர்மறையான சிந்தனைகளை சாத்தான் கொண்டு வரும் எதிர்மறையான சிந்தனைகளை நாம் கர்த்தரின் வார்த்தையினால் மேற்கொள்ளுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் கர்த்தரின் வார்த்தையினால் மேற்கொள்ளுவோம். எதிர்மறையான சிந்தனைகளை யார் பண்ணாருதான்? சாத்தான். நம்ம அதை மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்ளணும்னாக்கா கடவுளோட வார்த்தையினால தான். ஏன்னா கடவுளோட வார்த்தையில தான் நம்ம ஜீரோ. We cannot do anything. ஆனா நமக்கு லைஃப்ல சக்சஸ் வேணும், ப்ராஸ்பெரிட்டி வேணும், லேடர்ல மேல போகணும், we have to keep growing நாக்கா we need the word of God. எங்க கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும்னாக்கா when to use it, how to use it. I'm quickly going to say thought fasting ina. The first point says pick a verse of your choice for the day. Make sure the verse matches your situation. மறுபடியும் நான் தமிழ்ல சொல்றேன். உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லுதுனாக்கா நான் இங்கே போட்டுக்கிறது வந்துட்டு, ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு வீட்டில் ரேஷன் குறைவாக இருக்குது, பண தேவைக்கு பணம் குறைவாக இருக்குது, இந்த மாதிரி தேவைகள் குறைவாக இருக்குன்னு தான் ஹெட்டிங்னாக்கா ஒரு மனுஷனோட எண்ணத்தில் அவன் என்ன பண்ண வேணும்னாக்கா அவன் சிச்சுவேஷன் மேட்ச் ஆகிற வேர்ஸ் என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீதம் 23:1 இட் சேஸ் the Lord is my shepherd, I shall not lack. இதுதான் அந்நியத்தோட நாளின் எண்ணத்தில் உபவாசத்தோட வசனம். ஒருவேளை கொஞ்சம் மேலே போய் ஒரு வாலிபர் இல்லை ஸ்பென்ஸ்டர் ஹூஸ் ஒர்க்கிங், ஜாப்ல நிறைய காம்படிஷன் இருக்கு, the boss is not supporting her, the boss is not supporting him, colleagues are எல்லாம் காம்படிஷன்ல மெரிக்கிறாங்க, she feels oppressed, தள்ளப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க, வேலை மேல எல்லாம் ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்கனாக்கா நான் இருந்திருந்தாக்கா என்ன வேர்ஸ் எடுத்திருப்பேனாக்கா, நான் கீழே இல்லாமல் மேலே இருப்பேன், வாலா இருக்காமல் I will be the head and not the tail. இதுதான் என்னோட வேர்ஸ். ஸோ எனக்கு நான் வேலைக்கு போகும்போதோ இல்லை ஒருத்தரை பார்க்கும்போதோ அவங்க என்னை வந்துட்டு கீழ்படுத்துற மாதிரி ஏதாச்சும் சொல்லி எனக்கு மைண்டில் ஹர்ட் ஆகுதுனாக்கா நான் வந்துட்டு அதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணாமல் my God says, my Bible says I will be the head and not the tail. நான் கீழே இல்லாமல் மேலே இருப்பேன் என்னோட தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இதை ரிப்பீட்டடாக வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கெட்ட எண்ணங்களை நம்ம மைண்டை விட்டு தள்ளி தேவனோட வார்த்தையை நம்மளை நிரப்பி எண்ணத்தில் உபவாசம் பண்ணி 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 நம்மளோட பேட்டில்ல வின் பண்றோம். ஏன்னா Hebrews chapter 4 verse 12 says தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. Amen. Englishல சொல்லுது, the word of God is living and active, sharper than any double-edged sword. It penetrates even to dividing soul and spirit, joints and marrow. It judges the thoughts and attitudes of the heart. So நான் previously சொன்னேன், the battle that we have is not against flesh and blood. நம்மளோட யுத்தமோ இங்க கிடையாது. இங்க ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், அதுக்கேத்த பவர் அண்ட் டூல்ஸ் வேணும். அது இஸ் த வேர்ட் ஆஃப் காட். லாஸ்டா சொல்றேன், the title line again is sink with the word, don't sink with the world. And அதுக்கு it says win the battle in your mind. Danny, what is that? உங்கள் எண்ணத்தில் போராட்டத்தை வெற்றி கொள்ளுங்கள். போராட்டத்தை எண்ணத்தில் வெற்றி கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளோட போராட்டம் இட்ஸ் நாட் ஹியர். நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தர் எல்லாமே இங்கத்தான் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு ஒருத்தர் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதோ இங்கத்தான், ஒருத்தர் மேல கோவம் இருக்கிறதோ இங்கத்தான். எண்ணத்தில் Danny, read that again. உங்கள் எண்ணத்தில் போராட்டத்தை வெற்றி கொள்ளுங்கள். உங்கள் எண்ணத்தில் போராட்டத்தை வெற்றி கொள்ளுங்கள். So நான் எடுத்த டாபிக் 3 points. Point number 1, he is faithful. Point number 2, count your blessings in Lord Jesus. Point number 3, right thinking when things are going wrong. Okay, I hope இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். Our pastor is going to quickly summarize இதை வந்துட்டு அவர் உங்களுக்கு விளக்கி சொல்லி அவர் பேசி முடிப்பாரு. I thank the church and I above all thank my Lord and Savior Jesus Christ for giving me this opportunity to be his humble vessel
in the expansion of His kingdom. Thank you, everyone. God bless you. Praise the Lord. செய்தி கேட்டிருப்பீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சது தெரியாது. நான் பேசினாலும் அவ்வளோதான், அதுவரை இயேசு பேசினாலும் அவ்வளோதான். ஏன்னா நம்ம எப்படி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் கூட எவ்வளோ நாம் இப்போ இந்த செய்தியை கேட்டோம், புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரே ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் தேவனை பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலைகளிலே தேவன் பார்க்க ஒரு நிமிஷம் இப்படியாக பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலைகளை தேவனை பார்க்க வேண்டும். நான் முடித்துவிட்டு முக்கியமான ஒரு காரியத்தை சபையில் நடக்கிறதான காரியங்கள் இப்படியாக நிரஞ்சன் சொன்னார். நேற்று தினத்தில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் ஆனது என்று சொல்லி நான் லூயிஸை முன்னதாக அழைக்கிறேன். இப்படியாக சபையில் பிஸ்னஸ் மேன்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர் ஏற்கனவே பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறவர் தான். என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி சபைக்கு தெரிய வேண்டும். சபையில் யார் என்ன பிஸ்னஸ் பண்ணுகிறார்கள் சபைக்கு தெரிய வேண்டும். காரணம், ஒரு ஜெப குழு இருக்கிறது. இப்படியாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இப்படியாக இவர்களுக்கு இப்படியாக தேவன் தம்பி செய்து கொடுப்பார். இதுதான் முற்றிலுமாக ஒரு மனமாக காணப்படும். இவர் என்ன செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னால், இப்படியாக மேட்ரிமோனியல் திருமணத்துக்கான காரியங்கள். நம்ம வீடுகளில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இப்படியாக அந்த ப்ரோசஸ் என்னன்னு தெரியாது, அவரை சந்தித்து ஒரு இப்படியாக அங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு வேண்டிய அலைன்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும். அதை அவர் செய்து கொண்டு வருகிறார். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. சபையார் அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அக்கத்து பக்கத்து உங்கள் சொந்த பந்தங்கள் இருக்குமேனால் அவர் அணுகி அதை நீங்கள் அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இரண்டாவது, அவர் கேட்டரிங் செய்து கொண்டு வருகிறார். அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இதற்காக ஒரு ஆஃபீஸ் நேற்று தினத்தில் ஓப்பன் ஆனது. நாங்கள் சென்று ஜபித்து விட்டு வந்தோம். இதுபோல் சபையில் சில பேர் இப்படியாக சில பிசினஸ்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களெல்லாம் சபைக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசிக்கிறேன். காரணம், சபையார் அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். இந்த வெளிமகள் லூயிஸ்கா கூட ஜெபிக்கலாம். நம்ம எல்லோரும் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்டுங்க, சகன் முன்பதாக நீட்டுங்க. அவருடைய குடும்பத்தையுமாக கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கட்டும். நேற்றைய தினத்தில் கூட நான் சொன்னேன், உங்களுக்கு இப்படியாக உபாகமும் 28:8 அவர்களுக்கு ஒரு வசனம் தேவன் கொடுக்கப்பட்டது. கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். சும்மா உட்கார்ந்து கொண்டு இருந்து ஆசீர்வதிக்க மாட்டார். வீட்டில் உட்கார்ந்து சோதரம் ஆண்டவரை சோதரம் ஆத்மாவை தானே தரமாட்டார். நீ போகணும், ஆத்மாக்களை சந்திக்கணும், அவைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். சகோதரனுடைய மேட்ரிமோனியல், அதே நேரத்திலுமா கூட அந்த கேட்டரிங், இந்த குடும்பம் அது அஃபிஷியலாக எடுத்திருக்கின்ற வேலையில் நாம் சபையார் அதற்காக நாம் ஜெபித்து நம் மூலமாக அநேக மக்களுக்கு திருமணம் ஆகத்தக்கதாக ஒரு வடிவசலை திறந்து கொடுக்கலாம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே உங்களை துதிக்கிறோம். ஆல்பா மேட்ரிமோனியல், ஆல்பா கேட்டரிங், பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து கூட ஜெபிக்கிறேன். லூயிஸ் கல்பனா குறிப்பிட்டது இந்த பிள்ளைகளுடைய ஆபீஸ், அந்த காரியங்கள் மகனுக்கு விரோதமாக எந்த ஒரு விரோதங்களும் எழுமாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? வலிமையான கரம் ஆண்டவர் தங்கியிருக்க நீ தம்மை கிருபை செய்யும். இப்படியாக நீ செய்கிறீர் ஆண்டவர், உமக்கு நன்றி. இது போல ஆண்டவர் சபையில் இன்னும் அநேக பிசினஸ்கள் இடம்பட்டு பிள்ளைகள் கரங்களை ஆசீர்வதி, இந்த பிசினஸ்களை ஆசீர்வதி, பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இப்படியாக மகனுக்கு ஒரு நல்ல இப்படிப்பட்ட எண்ணங்களை நீ கொடுத்து ஆண்டவரை சோத்துறோம். தாங்கி காத்து வருகிறீரோ உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னது மகனுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிசினஸிலும் வாதை வராதபடிக்கு நீ அப்பா நீ பாதுகாத்து வழிநடத்தி கொடுக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்ல முடிகிறேன். சகோதரன் எவ்வளோ இப்படியாக பேசினா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். இப்படியாக சாம் 121, சங்கீதம் 121 இப்படியாக 2 வசனத்தை நான் படிக்கிறேன். 1-2 வசனத்தை நான் படிக்கிறேன். இப்படியாக நீங்கள் அது கேட்கணும். சாம் 121 verse 1 and 2. சங்கீதம் 121 1. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், தெரியாத வசனம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே தெரிஞ்ச. காரணம், இன்றைக்கு கொடுத்த செய்தியின்படி நாம் பார்க்க வேண்டியது யாரு? நம்ம இருக்கின்ற பிரச்சனைகளிலே நாம் பார்க்க வேண்டியது யாரு? உங்களுக்கு சூழ்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலே நீ பார்க்க வேண்டியது யாரு? உனக்கு இருக்கிற எல்லா பண நெருக்கடியில நீ பார்க்க வேண்டியது யாரு? உன் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இன்னுமாக விட படிப்பு காரியங்கள், மற்ற காரியங்கள், சரீர பலவீனங்கள், நோய்கள், சாப கட்டுகள், இதுகளில் நாம் பார்க்க வேண்டியது யாரை? தேவனையே பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும்,
பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களை நேராக உங்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீ பார்க்க வேண்டாம், தேவாதி தேவனை நீ பார்க்க வேண்டும். சைக்கிளை ஓட்டும்போது சொல்லி கொடுப்பாங்க. சைக்கிள் சீட்டில் உட்காந்துட்டு உடனே பிடிச்சிட்டு ஹேண்டில் பேர் பிடிச்சிட்டு நேராக பாருன்னுவாங்க. பல்ல வந்துடும், நம்ம கீழே பார்ப்போம், பெட்டில் பார்ப்போம், தலைமையில் அடிச்சு நீ நேராக தான் பார்க்கணுன்னு வாங்க. காரை ஓட்டும் போது கேரை போட்டோன்னா கையை இல்லை பார்க்காத, நீ ஸ்டேரிங் பிடிச்ச நேராக தான் பாருன்னு வாங்க. அது அனுபவத்தில் தான் நமக்கு நேராக பார்க்க நமக்கு வரும். உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவம் வேண்டும். ஆவிக்குரிய அனுபவத்தில் தான் நீ என்ன செய்ய முடியும்? நீ தேவனை பார்க்க முடியும். எவ்வளோ நன்மைகளை செய்த தேவனுக்கு இப்படியாக வார்த்தை சொன்னது. அவர் உண்மையுள்ள தேவன். நாம் தேவனுக்கு சரியில்லைன்னு சொன்னாலும் அவர் நமக்கு உண்மையாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில ஜெயம் வருவதற்கு காரணம் உடைய எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களை தேவனுக்கு நேராக நீ கொண்டு வரும்போது, எண்ணங்களை தேவனுக்கு இப்படி கொண்டு வருகின்ற வேலையில அங்கிருந்து தான் நமக்கு சந்தோஷம் சமாதானம் வருகிறது. 2வது வசனம் சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு இருக்கிறது விசுவாசம் இல்லைன்னு இல்லை. சில நேரத்தில் வழிக்கு போயிடுறோம், சில விட்டு போயிடுறோம், சில நேரத்தில் கடவுளை மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு உறுதியாக நிற்கலாம். தேவன் இன்னைக்கு சொன்ன வசனங்களின்படி, வார்த்தைகளின்படி, உதாரணப்படி, கதைகளின்படி லக்கு தேவனிடத்திலிருந்து தான் வரணும். லக்கு தேவனிடத்திலிருந்து தான் வரணும். குதிரை கதையெல்லாம் கேட்டோம். உலகம் உங்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்கும். மோசமான சூழ்நிலை பேசும், உங்களை தாக்கி பேசும், உங்களை மேலே வர விடாது. நீ கர்த்தரை நோக்கிப்பா, அவர்களை பார்க்காது, அந்த பிரச்சனையை பார்க்க தேவனையை நோக்கிப்பா. அவர் உங்களை உயர்த்துவார். அவர் தான் நம்ம உயர்த்துகிற தேவன். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய கிருபை, நம்முடைய விசுவாசம் அவருக்குள்ளாக தான் எல்லாமே நமக்குள்ளாக இருக்கிறது. கண்ணில் மூடி கூட ஜெபிக்கா எல்லோருமே இருக்கிற இடத்துல கண்ணில் மூடி 2 கரலை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஜெப வேலையில் மகன தேவனே நீ நினைங்க. தகப்பனே உண்மை நான் நினைக்கிறேன். ஆம் தகப்பனே, குதிரை வாங்குறதுனாலும், நாய்க்குட்டி வீட்டில் வளர்க்குறதுனாலும், மீனை வாங்கி தொட்டியில் போடுறதுனாலும், ஒன்று மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க, அதை வளர்க்குறதுனாலும் லக்கு வராதப்பா. அது உலகத்தான் இருக்கு. நாங்கள் உண்மையே பார்க்குறோம். ஆண்டவரே, உண்மையே கண்ணோக்கி பார்க்குறேன். என் சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு, என் பிரச்சனையை பார்க்காதபடிக்கு, என் கடன் தொல்லையை பார்க்காத உண்மையை நான் பார்க்கிறேன். பிள்ளைகள் ஆண்டவர் விஷயத்தோடு யார் இன்னும் விசுவாசத்தில் பலவீனமாக காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு முழு விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுமப்பா. முழு விசுவாசத்தின் ஆவியை ஊற்றும். இன்னும் யாருடைய வாழ்க்கை அழுது கொண்டு இருக்கிறதோ தகப்பனே, கண்ணீரை துடிக்கிறதோ நீர் தான் அல்லவா. எங்களால் ஆறுதல் படுத்த முடியாது தகப்பனே. நீர் பிள்ளைகள் பலப்படுத்தும். நோயினாலோ வருத்தத்தினாலோ சாபத்தில் வாழ்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. நீர் விடுதலை தாரும். அப்படி செய்ய போகிறீர்கள். மக்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷ விதமாக வலிமையான காரியத்தை தலைமையில் வைத்து பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து வருகின்ற நாட்களிலே இன்னும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வாழ்ந்து ஜெயமடுக்க நீ தம்மை கிருபை செய்வீராக. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர் துதிக்கிறோம். சபை பிள்ளைகளை விசேஷ விதமாக நீர் மறைத்துக்கொள்ளும். வருகின்ற நாட்களிலே உண்மையை நோக்கி பார்க்க நீ தம்மை கிருபை செய்வீராக. செய்தி கொடுத்த மகனுக்காக ஸ்தோத்திரம். மகன் இன்னுமாக வல்லமையாக ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை யூத்துக்களுக்கும் அநேக ஆத்மாக்களுக்கும் பிரச்சனமாக மகனை வைத்த ஆண்டவரை இன்னுமாக எடுத்து நீர் உபயோகப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறோம். சபையுடைய ஆண்டவரை சோதரிக்கிறோம். அட்வைசரி முதல் கொண்டு லீடர்ஸ்களுக்காக செபிக்கிறோம். பிசி கமிட்டி மெம்பர் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சபை லீடர்களுக்காக ஜப குழு ஒவ்வொருக்காக செபிக்கிறேன் தகப்பனே. மாறாக தகப்பனை சோத்திரம். இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தான பிள்ளைகளுக்காக, சங்கீதா சகோதரிக்காக, சகோதரி கேசவனுக்காக, இன்னும் ஃப்ரண்ட் லைன் இப்படியாக ஆஃபீஸுக்கு சென்று கூட வேலை செய்து கொண்டு வருகிறதானே ஒரு பிள்ளைகளை நினைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ தம்மை வாதை வராதபடிக்கு பாதுகாத்த பிள்ளைகள் உன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மகனை செபி. அப்படியாக நீ செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து அப்படி நாம மகிமைப்படுவதாக. துதிக்கிற மகிமையில ரஜம் ஒருவருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதே. ஆமீன். பிளஸிங். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த அவருடைய நுனிக்கும் சொந்த சமாதானம் இது கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்தார் கூட இயேசுவின் வரமுடைய பாதுகாத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. பார்த்த உடனே குடும்பத்தோடு கூட ஒரு போட்டோ அனுப்புன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எப்படி நாம மகிமைப்படட்டும்.